அதுவும் பிராமணன் கையில சத்தியம் பண்ணாத. சும்மா நீ வேற ஏதாவது உதவி கூட செய்ய, ஒரு கல்யாணம் பண்ணி வை, பிள்ளை குட்டியை பெத்து கூட குளம் விருத்தி ஆகட்டும், நான் ஏத்துக்கிறேன். சத்தியம் மட்டும் செய்யாத. சத்தியம் பண்ணுப்பா மாமா. இவரை காப்பாத்துறதுக்கு வேற வழியே பண்றீங்களா? சாவுத்துமா. அதனால நிச்சயமாக சாக மாட்டேன். சத்தியம் பண்ணு. என் வார்த்தையை கேளு, பின்னாடி வருத்தப்படுவேன். யாருப்பா இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? இவர் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றா நாம சத்தியம் செய்துதான் ஆக வேண்டும். அப்படியா? அவர் சொந்தக்காரரா? ஆமாப்பா, மாமா மச்சான். எதா இருந்தாலும் நீங்க தான் பேசிட்டீங்க. ஆமா. பையனை கொஞ்சம் அடக்கி வச்சுக்க. சரி, சத்தியம் பண்ணு. ராமனா, எனக்கு ஒரு மகன் இருந்து இறந்து விட்டா செத்துட்டா நிச்சயம் சாக மாட்டேன். இது சத்தியம். சந்தோஷம். அப்படி என்றால் நான் சாக மாட்டேன். பொழைக்க ஒரு வழி சொல்லுங்க. இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஒண்ணு பண்ணி வச்சா ஒரு மனுஷனா பிறந்தா 1000 கல்யாணம் செய்யலாம், 1000 பிள்ளைகளை பெத்துக்கலாம், 1000 உறவுகளை தேடிக்கலாம். ஒரு பையன் செத்துட்டான்னு நாமளும் தற்கொலை செய்யறது கோழைத்தனம். அப்படி தற்கொலை செஞ்சுக்கிட்டா மாண்டாலும் சொர்க்கத்துல இடம் இல்ல, இடம் கிடையாது. இடம் கிடையாது. என்ன சொல்ல? ஒரு கல்யாணம் செஞ்சீங்க, இன்னொரு கல்யாணம், பிள்ளை குட்டியை பெத்துங்க, சந்தோஷமாயிரு. சம்சாரம் இருக்காங்களா? எப்ப கேக்குறேன்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. நிறைய இருக்கு. அப்ப யாரு உங்களுக்கா? ஏதோ ஒண்ணு என்ன புடிச்சு விடுங்க. சரிராமா, எப்படியோ ஒரு உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிமதி. எங்க அப்பா இந்த பிராமணன் சொல்ல சொல்ல எனக்கே ஆச்சரியமா போச்சு. குருச்சேத்திர பீடபூமியில 13வது நாள் யுத்தத்துல அபிமன்யு மாறி மாறி இருகையிடையோ மாட எழுதுல கௌரவர் படையெல்லாம் சின்ன பின்னமாயி போச்சான். இன்னைக்கு 13வது நாள் யுத்தத்துல ரத்தம் ஆறா ஓடுதான். ரத்த ஆறு பூந்த படம் முடிச்சுக்கிட்டு போகுதான். ரத்த ஆறு போட்டாங்குறீங்களா? அது மேல உட்காந்துக்கிட்டு தலை கூட குமியாத அளவுக்கு ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தான். குளிக்க பிறந்தது போனையாகவா? என் மகன் இல்லையா? அதனால இந்த சந்தோஷமான விஷயத்தை நாம நேரடியா சென்று பார்க்கணும். போலாமா? மாமா, ஒவ்வொரு நாளும் யுத்தம் முடிந்து பாசறைக்கு வரும் தருண காலங்களில் என் மகனாகி அபிமன்யை அப்பான்னு ஓடி வருவானே மாமா. வழி வரகு முன்னே வந்து காண்டீபத்தை எதிர்கொண்டு வாங்கிட்டு போவான். நான் தூரம் வரகு முன்னே வந்து என் காண்டீபத்தை தூக்கிட்டு போவானே மாமா. என் மகனுக்கு தான் ஆபத்தா? என்ன மாமா இது? அதுதான்
வாச்சொல் தலசுமன்னு சொல்லுவாங்க. அர்ஜுனா 12 தினங்களா அந்த பையன் 10-11 அப்படி விளையாடிக்கிட்டு தெரிஞ்சது. யுத்தம் முடிஞ்சு பாதரைக்கு வரும்போது அப்பா இன்னைக்கு யுத்தத்துல வெற்றியா தோல்வியா என்ன நடந்தது அப்படின்னு எதிர்கொண்டு ஒடியாருவான். அப்ப யுத்தம் செஞ்சு கலைச்சிருப்பாங்களா அப்படின்னு உன் தோல்ல இருக்கக்கூடிய காண்டீபத்தையும் புராதோனியும் தன் தோல்ல மாட்டிக்கிட்டு ரத்தத்துல கட்டிக்க கூடிய புறவையை அவுத்து கட்டுவான். அதை தேய்ப்பான், கொள்ளுக்குள்ள ஆகாரம் வைப்பான். 10-12 நாளா அந்த பையன் சும்மா தெரிஞ்சான். இன்னைக்குதான் அனுப்பிட்டாங்களா அங்க மாமா என்ன மாமா இப்படி சொல்ற? வாசலுக்கு காவலுக்கு அனுப்பிட்டோம்ல, அவன் எப்படி வர முடியும்? மாமா நீ பேசுவதும் இங்க நடப்பதும் எனக்கு அதிக பயமாக இருக்குது மாமா. காவலுக்கு போன பையன் உட்கார்ந்துகிட்டு இருக்குதோ இல்ல படுத்து தூங்கி போச்சோ தெரியல. நிறைய பையன் போகும். அதனால அவன் காவலுக்கு போயிட்டா அவன் வர முடியாது. ஓ மக வந்து உன்னுடைய காண்டீபம் அம்பு அமராதோனி ஆயுதத்தை வாங்கலையே அப்படின்னு தானே மனசுல கொஞ்சம் சஞ்சலம். உன் பையனுக்கு பதிலா நான் வாங்கிக்கிறேன். இன்னும் ஒரு காத தூரம் தான் போகணும் பாசறைக்கு. ஒரு சத்தம் கேக்குது பாசறையில. எல்லாம் கூட்டமலா கூடி இருக்குது. அழுகுரல் கேக்குது. அழுகுரல் சத்தம் கேக்குது. என்ன மாமா இது? அர்ஜுனா, நீ ஒண்ணு போய் என்ன நடந்ததுன்னு பாரு. நான் இந்த புறவையெல்லாம் அவுத்து கட்டிட்டு அதுக்கு கொள்ளு புள்ள ஆகாரம் வச்சுட்டு வர்றேன். பாத்திரையில என்ன நடந்ததுன்னு பாரு.